வெல்கம் டு த்ரீ சிஸ்டர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மத்தி மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மத்தி மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், தக்காளி 1, சின்ன வெங்காயம், பூண்டு, மாங்காய், 2 பச்சை மிளகா, புளி, மத்தி மீன், வெந்தயம், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மசாலாய் தூள், தேங்காய் எண்ணெய். நான் எடுத்து வச்சுருக்க தேங்காவை இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். எனக்கு எடுத்திருக்க அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போது தேங்காய் கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 3லேருந்து 4 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு 4 பல், சின்ன வெங்காயம் ஒரு 3 எடுத்திருக்கேன். 3லேருந்து 4 போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கணும். நம்ம அரைச்ச தேங்காவை இப்போ ஒரு சட்டியில் போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும் தேங்காய். அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இப்போது எடுத்து வச்சுருக்க தக்காளி ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா நீளமாக கீறி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மசாலா தூள் நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. மாங்காய், இது நல்ல புளிச்ச மாங்காய், அதனால் நான் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம புளி தண்ணியை நல்லா கரைச்சிக்கணும். புளிச்ச மாங்காய் போட்டதுனால புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் தண்ணி, சாதா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். உப்பு பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மத்தி மீனை போட்டுக்கலாம். இது ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி. இப்போ மீன் எல்லாத்தையும் போட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ மீன் நல்லா கொதிச்சிருச்சு, மீன் நல்லா வேகவும் செஞ்சிருச்சு. இப்போது கலந்து விடணும்னா இப்படி துணி வச்சு இந்த மாதிரி தான் கலந்து விடணும். கரண்டி போட்டிங்கன்னா மீன் உடஞ்சிடும். இப்போது ஒரு சட்டியில் தேங்காய் எண்ணெய் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் வெந்தயம் எடுத்திருக்கேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை ஒரு 5 சின்ன வெங்காயத்தை குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அது போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து நம்மளுடைய கொதிச்சிட்ருக்க குழம்புல ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் எல்லாம் இருக்கிறதுனால மத்தி மீன் குழம்பு ரெடி. நான் மத்தி மீன் ஃப்ரையும் வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.